குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்துல இருக்கார். பொதுவா 3, 6, 8, 12ல நல்ல ஸ்தானம் இல்லன்னு சொல்லுவாங்களேம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதத்துல உண்மைதான். இருந்தாலும் நமக்கு சுக்கிர பகவான் தான் ராசியாதிபதி. குரு அப்படின்றவர் அவருக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகம் தான். அதனால அவர் மறைவுக்கு போனா பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சனி லாப சனியா இருக்காரு. நிறைய லாபங்களை கொடுக்க போறாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை அவர் மேல அவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லது செய்வார். இது ரிஷப ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா, நான் இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2 விதமா நம்ம பார்க்க போறோம். முதல்ல நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்துல இருக்கார். அந்த 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானத்துல இருக்கார். ஐயோ 3ஆம் பாவத்துல இருக்காரேம்மா, பொதுவா 3, 6, 8, 12ல நல்ல ஸ்தானம் இல்லைன்னு சொல்லுவாங்களேம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதத்துல உண்மைதான். அது வந்து நல்ல ஸ்தானம் இல்லை, ஸ்தான பலம் இல்லை. இருந்தாலும் ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ரிஷபராசி அன்பர்கள், நமக்கு யாரு ராசியாதிபன்? சுக்கிர பகவான் தான் ராசியாதிபன். குரு அப்படின்றவர் அவருக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகம் தான். அதனால அவர் மறைவுக்கு போனா பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து பாருங்க, அவர் மறைவுக்கு போனாலும் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிடும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு தேவையில்லை. ஆனா இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுமா? கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட் இருக்கும். புரியுதுங்களா? எப்படி அப்படின்னா, ரிஷபம், நான் வந்து பாருங்க ஒரு கிராமத்துல வந்து என்னோட கிளினிக்கல் பிராக்டிஸ் வச்சிருந்தேங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப திறமை இருக்கு. நான் அதீத புத்திசாலி. எனக்கு ஒரு பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப அசால்ட்டா வந்து நான் ட்ரீட் பண்ணுவேன். இப்போ வந்து பாருங்க, நான் அதனால என்னோட கிராமத்துல இருந்து நான் பாம்பே மாதிரி சிட்டிக்கு வந்துட்டேன். இங்க வந்துட்ட பின்னாடி எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, இங்க இருக்க மக்கள் ரொம்ப குவாலிஃபைடா இருக்காங்க. நெறைய கேள்வி கேட்குறாங்க. சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த விதத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. இன்னொன்னு இடம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இன்னொன்னு சாப்பாடு. இன்னொன்னு லாங்குவேஜ். எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும். பட் இருந்தாலும் லாங்குவேஜ். இந்த மாரி நெறைய காம்ப்ளிகேஷன் வருது. அப்ப நான் வந்து பாருங்க, இந்த மாரி கிராமத்துல பிராக்டிஸ் பண்ணியிருந்தது, இப்ப சிட்டிக்கு வந்தது தப்பா? நான் தப்பா முடிவு பண்ணிட்டேனா? நான் வராமயே இருந்திருக்கலாமோ? நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். எனக்கு இதுல நெறைய கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டம் தொடர்ந்துட்டே இருந்துச்சு அப்டின்னா, நம்ம ஊருக்கு போயிட்டு திருப்பி பிராக்டிஸ் பண்ணா, அந்த இழந்த பிராக்டிஸ நம்மளால திருப்பி மீட்டு எடுக்க முடியாதே! இங்க நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணுவோமா? வித்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோமா? இப்டி ஒரு விதமான குழப்பங்கள். அப்ப இந்த நம்மளோட தைரியமும், தன்னம்பிக்கையும் குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஜஸ்ட் அன் இல்யூஷனரி எஃபெக்ட். லைட்டா குறையும். நம்ம வந்து பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. புது இடத்துல நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்டின்னா, ஒரு நல்ல வளர்ந்த செடியே, நல்ல வேர் ஊன செடியே வேரோட எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம நட்டு வச்சா கூட, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஊனி வளர்றதுக்கு, செழிச்சு நிக்கிறதுக்கு, அத காப்பாத்திக்கிறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லைங்களா? அந்த மாரி நமக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா, நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தீங்க. இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்த நான் சொன்னேன். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அந்த மாரி என்ன முடிவு எடுத்தீங்க? அத நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். இது தப்பா முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு பெரிய லெவல்ல கவலைப்படாதீங்க. நீங்க முடிவு எடுத்ததுக்கு பிரகாரமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான முயற்சி சக்சஸ் பண்ணணும்னு முயற்சி செஞ்சீங்க அப்டின்னா, சாலிடா சக்சஸ் ஆயிடுவீங்க. இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட்டே கிடையாது. ஓகேங்களா? லைட்டா தான் இருக்கும். ஆனா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். புதுசா ஒரு விஷயம் செய்யும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா? வண்டி ஓட்டும்போது ஆரம்பிக்கும்போது பயந்து பயந்து ஓட்டுவோம். ரொம்ப நாள் ஆன உடனே கைய விட்டுட்டு, கால விட்டுட்டு கூட ஓட்டுறது உண்டு. ஃபோன் பேசிக்கின்னு டிவி பார்த்துட்டு கூட கார் ஓட்டுறது. இந்த மாரி கத தான் இந்த கத அப்டின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல அது வந்து 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் ஆச்சே. அப்படின்னும்போது, நம்ம தம்பி, தங்கச்சி நம்மளுக்கு பெருசா சப்போர்ட்டிவா இல்லையா? அவங்களுக்கு நம்ம புடிக்கலையா? ஆ அவங்க வந்து நம்மள வந்து பாரமா நெனைக்கிறாங்களா? அவங்க நம்மள கஷ்டமா நெனைக்கிறாங்களா? அவங்க நம்மள ஏமாத்த பார்க்குறாங்களா? இப்படி அவங்க சார்ந்து மன ரீதியான சில குழப்பங்கள் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். பெருசா கவலைப்படாம இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆ அவங்க நல்லது நெனைச்சாலும் சரி, பெருசா ட்ராப் பண்ணாலும் நம்ம தம்பி, தங்கச்சி தானே, ஓகே நீ பொழச்சுட்டு போ, நீ நல்லா இரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துடணும். ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாவே அந்த மைண்ட் செட் இருக்கு. யாரு ஏமாத்துனாலும் அத பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. நீ ஏமாத்துறியா ஏமாத்திக்கோ. நீ நல்லா இரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட். எவ்வளோ நாளும் என்ன ஏமாத்திக்கோப்பா. நான் உன்ன சாபம்லாம் குடுக்க மாட்டேன். நீ நல்லா இருப்பா. அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான் ரிஷபராசி அன்பர்கள். சாரி, ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட பெர்சன்ஸ் இத வந்து பெருசா கவலைப்பட போறதில்ல. அதுக்கும் மேல உங்களுக்கு குரு பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னா, அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். அதாவது 8க்கும் அவன் தான் அதிபன், லாபத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும். நமக்கு நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்றோம் அப்டின்னா, அந்த தொழில்ல வந்து பாருங்க, தொழில் பெருசா வந்து நல்லா டெவலப் ஆவுற மாரி தெரியலைங்களேங்க.
மாங்கு, 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 மாங்குன்னு சிக்கு மாடு மாரி உழைக்கிறோம். பெருசா லாபம் வரலைங்களேங்க. ரூ. 20 லாபம் வர வேண்டிய இடத்துல ரூ. 10 தான் லாபம் வருது. நஷ்டத்துக்கே போயிடுமா? இந்த தொழில் வாழ்க்கை ஃபுல்லா நஷ்டத்துக்கே போகுமா? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் அப்படின்றது இருக்கும். அதே மாரி நம்ம மூத்த சகோதர, சகோதரிகளுக்கும் நமக்கும் ஒரு சரியான பிணக்கம் அப்படின்றது இருக்காது. என்ன சொல்றது? இணக்கம் அப்படின்றது இருக்காது. ஒரு முரண்பாடான கருத்துக்கள் அப்படின்றது வரும். லைட்டா வரும் இதெல்லாம். பெரிய லெவல்ல நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 10% வரும். இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மைனஸ் ஏதாவதா? எந்த விதத்திலயும் மைனஸ் இல்ல. அதுக்கும் மேல குருனோட 9ஆம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி மேல. சனி லாப சனியா இருக்காரு. லாப சனியா இருக்காரு. அவரே நம்மளுக்கு நெறைய லாபங்கள குடுக்க போறாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை அவர் மேல, அவரு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி, இன்னும் கொஞ்சம் நெறைய நல்லது செய்வார். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய பிளஸ் தான், மைனஸ் கிடையாது. சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு. அத ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆஃப் அதாவது டிசம்பர் 5லேருந்து மார்ச் மாசம் 11, 2026 வரைக்கும் குரு பகவான் திருப்பி மிதுனத்திலே போயிடுறார். அப்ப குரு வந்து குடும்ப குருவா இருக்கார். குடும்ப குருவா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அப்ப குடும்பத்தில பிரச்சனை வருமா? குழப்பம் வருமா? நிம்மதி இல்லாத தனம் வருமா? இது எல்லாமே லைட்டா வரும். லைட்டா வரும். குடும்பத்தில பணப்புழக்கத்தில ஒரு தடுமாற்றம் இருக்குமா? லைட்டா. நம்ம வந்து வரவுக்கேத்த செலவு பண்றோம் அப்டின்னா, அது பெருசா வந்து எந்த விதத்திலயும் தடுமாற்றம் அப்டின்றது இருக்காது. குடும்பத்தில சின்ன சின்ன குழப்பங்களும், சின்ன சின்ன பிரச்சனைகளும், ஒரு ஃபங்ஷன்ல சந்தோஷமா நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த ஃபங்ஷனுக்கு முன்னாடி சில பல குறைபாடுகள் இருக்கும். இது நம்ம வந்து ஒண்ணும் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு நிச்சயதார்த்த வீடு, ஒரு திருமண வீட்ல நம்ம பார்த்திருந்தோம். ஒரு பொண்ணுக்கு சீமந்தம் செய்றாங்க அப்டின்னா கூட, அந்த வீட்ல கூட சீமந்தம் அழகா நடக்கிறதுக்கு முன்னாடி, இது சரியில்ல, அது சரியில்ல, இத பண்ணல, அத பண்ணல, இத நீ ஏன் செய்யல? ஐயோ! இத செஞ்சிருந்தா இதுக்குமே நெறைய டென்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான ஒரு சுப நிகழ்ச்சி அப்டின்றது நடக்கும். அந்த மாதிரி இந்த குடும்ப குரு குடும்பத்தில நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் குடுத்தாலும், அதுக்கு பின்னாடி சின்ன சின்ன ஒரு கஷ்டங்களும், ஆ ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸும் முடிஞ்சு தான் நல்ல சந்தோஷங்கள் அப்டின்றத குடுப்பார். ஆக இந்த விதத்திலயும் வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு பகவான் பெருசா எந்த கெடுதலும் செய்ய போறதில்ல. நல்லது தான் செய்ய போறாரு. கவலையே படணுன்ற அவசியம் இல்ல. அதுக்கும் மேல குரு பகவான் குடும்ப குருவா வந்ததுலேருந்தே நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இழந்த சொந்தம் அப்டின்றது ஒண்ணு வந்திருக்கும். நம்ம குடும்பத்தில ஒரு புது சொந்தம் அப்டின்றது வந்திருக்கும். அது திருமணமாகி வந்ததா இருந்தாலும் சரி, ஒரு புதுசா குழந்தை பிறப்பு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நாத்தனாருக்கும் எனக்கும் சரியான பிரச்சனைங்க. பேசி 10 வருஷம் ஆச்சு. இப்ப நாங்க பேச ஆரம்பிச்சுட்டோம். நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இழந்த சொந்தம் அப்டின்றது வந்திருக்கும். அந்த சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே கூட லைட்டா வந்து ஒரு புகை வரலாம். ஒரு புகைச்சல் வரலாம். பியாண்ட் தட் சொந்தத்த எதுக்கு திருப்பி இழந்துப்பானே, நம்ம பாட்டுன்னு அவங்க கூட ஒரு நல்ல நட்பு முறையே வச்சுக்கலாம். நல்ல உறவு முறையே வச்சுக்கலாம் அப்டின்னா நல்லது. பெரிய லெவல்ல எதுக்கும் ரியாக்ட் ஆகாம, சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் குடும்பம்னா இருக்க தானப்பா செய்யும். இதுல போய் எதுக்கு பெருசா யோசிக்கணும் அப்படின்னு நம்ம விட்டு குடுத்து போறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்டின்னா ரிஷபம், இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.